அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்தியா மாதிரி அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய நாட்களில், அதுவும் வருஷத்தில் 10 மாதங்கள் வரைக்கும் கோடை காலமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டை பற்றி கேட்கவே வேண்டாம், இன்னும் அதிகமாக தான் வெப்பம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் வருஷத்தில் 10 மாதங்கள் வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டிலேயே 80% நபர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்குது. எதனால் இந்த வைட்டமின் டி குறைபாடு உண்டாகுது? சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பெண்மணி கூட, டாக்டர் என்னோடய வேலையே மெரினா பீச்சில் உட்காந்து பஜ்ஜி போடுறது தான். டெய்லி ஈவினிங் கண்டிப்பாக நான் சன்லைட்டில் வந்து இருப்பேன். ஆனால் எனக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சன்லைட்டில் இருந்தாலும் வைட்டமின் டி குறைபாடு வருமானு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பாக வரும். சில பேருக்கு இந்த கல்லீரலில் பாதிப்பு இருக்குது, மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வைட்டமின் டி உடம்புக்கு கரெக்டாக போய் சேராது. சன்லைட் படுறதுனால நம்ம ஸ்கின்னில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எர்கோஸ்டிரால் அப்படிங்கிறது 7 டீஹைட்ரோ கொலஸ்ட்ராலாக மாற்றப்படுது. இது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம். சன்லைட்டை வந்து நம்ம ஸ்கின்னில் படும்போது இந்த ஒரு சேஞ்சஸ் தான் நடக்குது. அதுக்கப்புறமா அது நம்மளுடைய கல்லீரலுக்கு போகணும். கல்லீரலில் போய் அது 25 ஹைட்ராக்சி விட்டமின் டியாக மாறணும். இதை தான் நம்ம வந்து விட்டமின் D3 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது கல்லீரல் கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாற்றம் நடக்கும். அடுத்ததாக இன்னும் இது வந்து ஆக்டிவான ஃபார்மாக மாறுறதுக்கு சிறுநீரகங்களுக்கு போகணும். சிறுநீரகங்களில் 125 ஹைட்ராக்சி விட்டமின் D3 மாறணும். இதான் வந்து கால்சிட்ரால் நம்ம சொல்லுவோம், ஆக்டிவ் ஃபார்ம். இந்த ஃபார்ம் கரெக்டாக வந்தால் தான் உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த வைட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் உடம்பால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்மில் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். கல்லீரலில் பாதிப்போ இல்லை சிறுநீரகங்களில் பாதிப்போ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு வந்து வரும். எதனாலலாம் வைட்டமின் டி குறைபாடு வருது? மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கும். ஒரு வெள்ளைக்காரருக்கு 10 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் நின்னாலே அவருக்கு தேவையான அந்த வைட்டமின் டி கிடச்சிரும். ஆனால் நமக்கு ஒரு அரை மணி நேரமாவது வந்து நிற்க வேண்டியிருக்கும். இன்னும் டார்க் ஸ்கின்னாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ ஸ்கின்னு டார்க்காக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய டைமும் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது. ரெண்டாவது, காற்றில் நிறைய மாசு வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த பி ரேஸ் கிடைச்சா தான் நமக்கு அது வைட்டமின் டியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது. மூணாவதாக, இப்போ எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இல்லை கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகக்கூடிய விஷயமும் நடக்குது. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறது தான் கல்லீரலோட முக்கியமான வேலை. தொடர்ந்து கழிவுகள் தேங்கும் பொழுது, அதிகப்படியான இரத்த சர்க்கரை இருக்கும் பொழுது கல்லீரல் அதனுடைய கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற முடியாமல், அதே சமயத்தில் அதனுடைய செயல்களையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் கொஞ்சம் மந்த நிலைக்கு போகுது. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த வைட்டமின் டி குறைபாடு வந்து உண்டாகுது. சிறுநீரகங்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த நிலை தான் வந்து உண்டாகும். அது ஆக்டிவான ஃபார்மாக மாறுறதில்ல. அதே போல் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் நான் வந்து சன்லைட் வந்து எனக்கு ஜன்னல் வழியாக வரும், ஆனால் ஜன்னலில் வந்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஆனால் என் உடம்புல வந்து சன்லைட் படுது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணாடி வழியாக உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வருது அப்படின்னா அதில் அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ் தான் வந்து இருக்கும். இது உங்களை இன்னும் வந்து உங்கள் ஸ்கின்னை ஒரு முதுமையான தோற்றத்துக்கு தான் வந்து கொண்டு போகும். விட்டமின் டிக்கு தேவையான அல்ட்ரா வயலட் பி ரேஸ் வந்து கண்ணாடி மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்காது. அது அங்கேயே ஃபில்டர் ஆகிடும். அதனாலையும் நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதிகப்படியான மன அழுத்தம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது அதிகமாகுது அப்படின்னா நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கு பதிலாக விட்டமின் டியையும் வந்து அது பயன்படுத்தும். அதே போல் நிறைய மானிட்டர் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சது. ஏன்னா நம்மளுடைய விழித்திரை தான் நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ வந்து அந்த சூரிய வெளிச்சம் போகணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஸோ நிறைய மானிட்டர் பார்க்குறதுனாலையும் நமக்கு சன்லைட்லேருந்து ப்ராப்பராக விட்டமின் டி வந்து உள்ளே போகிறது இல்லை. ஸோ இந்த காரணங்களால் தான் வைட்டமின் டி குறைபாடு வந்து உண்டாகுது. இதை எப்படி நம்ம சரி செய்கிறது? முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறது. குடல் மூலமாக நம்மளுடைய கல்லீரல் டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கல்லீரலுக்கான அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறையும். அது மூலமாக இது ஆக்டிவான விட்டமின் டி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது,
ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது, அதே மாதிரி நிறைய மானிட்டர் பார்க்குறோம் அப்படின்னா அதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களுடைய வேலை மானிட்டரில் தான் இருக்குது அப்படின்னாலும் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக நடக்கிறது, அதே போல் உங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான தியான பயிற்சிகள், சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த வைட்டமின் டி வந்து சன்லைட்டில் நிற்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். மூணாவதா, நல்ல மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பூசணி விதைகள்ல இருக்குது, அதிகமாக வந்து கீரை வந்து இருக்குது, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறி கீரைகளில் வந்து மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. ரெகுலராக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூசணி விதைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது முருங்கைக்கீரை தான். ஸோ அந்த மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் டி உங்களால் வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்ததாக விட்டமின் K2. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே விட்டமின் டி போகுது அப்படின்னா அது கால்சியமை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியம். இந்த கால்சியம் நம்மளுடைய எலும்புகளுக்கு போகாமல் சில பேருக்கு இரத்த குழாய்களுக்கு உள்ளே போய் அது படிய ஆரம்பித்து அத்ரோஸ்க்ளரோட்டிக் சேஞ்சஸை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ இதனால் இரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விட்டமின் டி ப்ராப்பராக கால்சியமை அப்சர்வ் பண்ணி அது நம்மளுடைய எலும்புகளுக்கு கொண்டு போகிறதுக்கு வைட்டமின் K2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் விட்டமின் டியும் கால்சியம் மாத்திரையும் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய எலும்புகள் பலகீனமாக இருக்கும். மாற அவங்களுடைய இரத்த நாளங்களுக்குள்ளே போய் இது கால்சியம் படிய ஆரம்பிச்சிடும். அப்போது வைட்டமின் K2 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். அது என்னென்ன உணவுப் பொருட்கள் அப்படின்னா கீரை காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. கோழியினுடைய அந்த முட்டை மஞ்சள் கரு, இந்த மஞ்சள் கருவில் வந்து நிறைய வந்து வைட்டமின் K2 இருக்குது. சீஸில் வந்து விட்டமின் K2 வந்து இருக்குது. பால் பொருட்களில் வந்து விட்டமின் K2 இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே போல் நொதிக்க வச்ச உணவுப் பொருட்கள், மோர், அதே மாதிரி நீராகாரம், இதிலெல்லாம் வைட்டமின் K2 வந்து இருக்குது. இந்த உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல விட்டமின் கே வந்து அதிகமாகிறதுனால வைட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனாலும் கூட சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டியோட அளவு அதிகமாகவே வந்து ஆகாது. அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செரிமான சக்தி கம்மியாக இருக்கும். செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து உங்களால் எந்த சத்து பொருட்களையுமே வந்து எடுத்துக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி விட்டமின் கே தேவை, விட்டமின் டி வந்து தேவை, அதே மாதிரி மெக்னீஷியம், இது எல்லாமே சொன்னாலும் கூட உங்கள் செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த எந்த விஷயமே வந்து நடக்காது. அதனால தான் நிறைய பேருக்கு சத்து குறைபாடுகள், அந்த சத்து குறைபாடுகளால், ஏன்னா அந்த வைட்டமின் டி குறைபாடு வந்து இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து உடல் சோர்வு வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பிபியோ சர்க்கரையோ வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வந்து இருக்கும். உடல்லேருந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி வலியோடையும், அதே மாதிரி மனதிலையும் வந்து நிறைய ஆன்சைட்டி மாதிரியான பிரச்சனைகள், பயம், இந்த மாதிரி உடம்பு மனசு இரண்டுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ விட்டமின் டியை வந்து அது ஒரு வைட்டமின் இல்லை, அது வந்து ஹார்மோன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இதனுடைய குறைபாடுனால நிறைய பக்க விளைவுகள் உண்டாகும். மெயினாக உங்களுடைய செரிமான சக்தி கம்மியாக இருந்தது, உங்கள் குடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். ஸோ அப்போது ஒரு முறை நீங்கள் டீடாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். சன்லைட்டில் நிற்கும்போது ஒரு சின்ன ஃபார்முலா வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். உங்களுடைய நிழல் உங்களுடைய அந்த ஹைட்டை விட வந்து அது நீளமாக வந்து வெளியே போகுது, உங்கள் உடம்பை விட்டு அது வெளியே போய் வந்து இருக்குது அப்படின்னா அந்த டைமில் சன்லைட் வந்து உங்களுக்கு தேவையான வைட்டமின் டியை வந்து கொடுக்காது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வெயில் தான் கரெக்டான வைட்டமின் டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். சிம்பிளாக உங்களுடைய நிழல் ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இருக்கக்கூடிய சன்லைட் உங்களுக்கு வைட்டமின் டியை கொடுக்காது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வைட்டமின் டி குறைபாடு, ஏன்னா இது குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த வைட்டமின் டி. ஸோ இந்த குறைபாடு சன்லைட்டில் இருந்தாலும் ஏன் நிறைய பேருக்கு வருது, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.